சாந்தி. அவ்யக்த சமிகை 10 மே 2025. பாபா இன்னைக்கு சொல்றாரு, आपका स्वस्वरूप पवित्र है। स्वधर्म अर्थात आत्मा की पहली धारणा पवित्रता है। உங்களுடைய சுயஸ்வரூபம் தூய்மையாகும். சுய தர்மம் அதாவது ஆத்மாவினுடைய முதல் தாரணையும் தூய்மையாகும். சுய தர்மமும் தூய்மை என்னுடைய நேச்சர், என்னோட சுபாவமே அதுதான். ஸ்வதேஷ பவித்ர தேசக, சுய தேசம் எப்படிப்பட்ட தேசம்? வீடு எது? அழகான வீடு, தூய்மையான வீடு, அசுத்தமே இல்லை. ஸ்வராஜ்ய பவித்ர ராஜ்யக, சுய ராஜ்யம் எப்படி இருந்தது? சத்யுகி ராஜ்யம், தூய்மையான ராஜ்யம். அங்க நிர்விகாரி நிலையில இருக்கிறோம், எல்லாரும் அப்படி இருக்கிறோம். அங்க யாரையும் ராஜ்யம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே தானா அதன்படி நடக்குது. ஸ்வகா யாதுகார் பரம் பவித்ர பூஜ்யக, ஏன் உங்களுடைய நினைவு சின்னங்களை பாருங்களேன். கோவில்ல ஒரு கோவில் அப்படின்னாலே எவ்வளோ அதுக்கு தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. சுத்தமா இருக்கணும், அழுக்கு இருக்கக்கூடாது, ஒட்டடை இருக்கக்கூடாது, தேவி இப்படி இருக்கணும், தேவி தினமும் அபிஷேகம் செய்யணும், அலங்காரம் பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும், அங்க போறவங்க சுத்தமா போறாங்க. உங்களோட நினைவு சின்னமே எப்படி இருக்கான்? கற்சிலைகள் கூட தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. கர்மேந்திரியம் அனாதி ஸ்வபா சுகர்ம ஹை, உங்களுடைய சத்யுகி திரேதா யுகத்தினுடைய சரீரம் அந்த ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தினுடைய ஸ்வபாவமே என்னன்னா சுகர்மம் செய்யறதுதானா. இந்த கைக்கு யாரையாவது இப்படி பண்றது, இப்படி அடிக்கிறது கூட தெரியாது. இந்த வாய்க்கு எதை அசுத்தமா பேசணும் தெரியாது. கண்ணுக்கு எதை அசுத்தமா பார்க்கணும் தெரியாது. ஒவ்வொரு ஆர்கன், ஒவ்வொரு உறுப்புலையும், அதனுடைய ஒவ்வொரு நரம்புலையும் நாடிலே என்ன இருக்குன்னா சுத்தம் தான், தூய்மை தான் இருக்கும். சுகம் கொடுக்கணும்ன்ற அதுதான் உங்களுடைய உறுப்புகளுடைய ஸ்வபாவமாக இருந்தது. பஸ் யஹி சதா ஸ்மிருதி में रखो तो मेहनत और हट से छूट जाएंगे. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. ஸ்வதர்மம் என்ன, சுயராஜ்யம் என்ன, ஸ்வதேஷ் என்ன, ஸ்வஸ்வரூப் என்ன, சுய கர்மம் என்ன, சுகர்மம், இதெல்லாம் நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா பாபா சொல்றாரு உங்களுக்கு உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்படிதான் நான் இருந்தேன். ஸோ அது ஒரு உழைப்பாக கடினமாக உங்களுக்கு தெரியாது. நீங்க ரொம்ப ஈஸியா அதை ஃபாலோ பண்ணிடுவீங்க. பவித்ரதா வரதான் ரூப்மே தாரன் கர் லேங்கே, ஆக இந்த தூய்மையை ஒரு வரதானத்தின் ரூபத்தில் நீங்கள் தாரணை செய்வீர்கள். எனவே பாபா புரிய வைக்கிறார். இது ஒண்ணுமே இல்லை, மறுபடியும் அதே தான் சொல்றாரு. நீங்க இதை நினைவுபடுத்தி பாருங்க. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்க. என்னோட பேச்சு எப்படி இருந்தது, என்னோட திருஷ்டி எப்படி இருந்தது, ஒவ்வொரு அங்கமும் எல்லாருக்கும் எவ்வளவு சுகம் கொடுத்தது. அப்ப இப்ப இந்த அங்கம்லாம் சுகம் கொடுக்குதா, நான் செய்யக்கூடிய கர்மம் யாருக்கானாலும் சுகம் கொடுக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி உங்களை எங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வரதானமா என்கிட்ட நீங்க வாங்கி கொடுக்க. நல்லது. சாந்தி.